சரியா ஐசோபார் ஐசோடோன் ஐசோபார் ஐசோடோன் சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா பாத்துக்காங்க and வேற என்ன பார்த்தா ரேம் பார்த்தோமா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சோ AMU னா என்னன்னு பார்த்தோம் 1 AMU ங்கிறது எவ்வளவு அப்படிங்கறத பார்த்தோம் யாரோட வெயிட் இருக்கலே ரொம்ப அதிகம் புரோட்டான் ரெண்டாவது நியூட்ரான் அதுக்கப்புறம் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எதுக்குள்ள இருக்கு நியூக்ளியஸ்ல இருக்கு சோ புரோட்டான் plus நியூட்ரான் together it is called என்னது mass number A mass number A கீழ atomic number சோ அது என்னது Z எதை ரெப்ரசன்ட் பண்ணுது Z protons and electron அதாவது number of proton is always equal to number of electron number of neutron கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன number of neutron கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A minus Z அவ்வளவுதான் சரியா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா average atomic mass இல்லாட்டி வெறும் atomic mass ன்னு தான் சொல்லுவாங்க நம்ம முன்னாடியே சொல்லிருக்கேன்ல பீரியாடிக் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி இருப்பாங்க மேல வந்து பாத்தீங்கன்னா 34.56 something இந்த மாதிரி எழுதி இருப்பாங்க இப்ப மேல இங்க எழுதி இருக்காங்க பாத்தீங்களா இந்த ஃபிராக்ஷன்ல இது எப்பவுமே ஹோல் நம்பர்ல தான் இருக்கும் இது எப்பவுமே ஹோல் நம்பர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ல எழுதி இருப்பாங்க இத தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியா போடுறதுக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 35 70 நம்ம இப்படி எழுதி இருக்கோம் அப்ப மேல எழுதி இருக்கிறது என்னது மாஸ் நம்பரா அதுக்கு இன்னொரு பேரு அட்டாமிக் மாஸ் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது அதனால நீங்க அந்த ஒண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க மேல இருந்துச்சுனா மாஸ் நம்பர் மேல இருந்துச்சுனா மாஸ் நம்பர் சரியா அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது அட்டாமிக் மாஸ் கீழ இருக்கிறது அட்டாமிக் நம்பர் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது புரிஞ்சா ஓகே சோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படினா the average atomic mass of an element is weighed average of the mass of its naturally occurring isotope இந்த average atomic mass கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கொடுத்திருக்காங்க இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 12th standard CPSE ல இந்த ஃபார்முலா இருக்கு இப்போ இது கொடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு சரியா இது எப்படிங்கறத நான் சொல்றேன் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா consider an element which exists as a mixture in 50% of isotope having a mass of 9 AMU அதாவது ஒரு ஐசோடோப் அதுல 50% of ஐசோடோப்ல 50% எவ்வளவு AMU இருக்கு அப்படினா 9 AMU அளவு AMU னா என்ன atomic mass unit சரியா அப்ப 50% ல வந்து பாத்தீங்கன்னா 9 AMU வந்து ஐசோடோப்ல இருக்கு and அதே மாதிரி of an isotope and 50% of another isotope having இதே மாதிரி இன்னொரு ஐசோடோப் 50% ஐசோடோப்ல இங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 AMU இருக்கு அப்படினு சொல்றாங்க சொல்றது புரியுதா அப்ப இது ஒரு ஐசோடோப்ல 50% ல எவ்வளவு AMU இருக்கு 9 AMU இருக்குன்னு சொல்றாங்க and அதே மாதிரி இன்னொரு ஐசோடோப் இதுல வந்து பாத்தீங்கன்னா 50% ல எவ்வளவு AMU இருக்கு 10 AMU இருக்கு weight of amount of substance இருக்கு அப்போ இதோட average atomic mass கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா பார்க்கணும் சோ இதுக்கு என்ன கொடுத்திருக்கா அப்படினா percentage அதாவது percentage of element into அதோட mass in AMU plus அதே மாதிரி செகண்ட் எலிமெண்டா இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தானே சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐசோடோப் இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஐசோடோப்பா சோ ஃபர்ஸ்ட் ஐசோடோப் percentage of first element into mass of first element in AMU இந்த plus இங்க என்ன போடுவீங்க percentage of second element into mass of second element in AMU ஓகேவா அப்ப இங்க என்ன போடுவீங்க 50% divided by 100 தானே into எனக்கு எவ்வளவு இருக்கு 9 போடலாம் plus இந்த பக்கம் 50% into 10 அப்ப இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா இதுல புக்ல அவங்க ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 4.5 பிளஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 கிடைக்குதுன்னு போட்டா which is nothing but 9.5 AMU 9.5 AMU இதுவரைக்கும் புரிஞ்சா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னதுப்பா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இல்லாட்டி சிம்பிளா சொல்லணும்னா அட்டாமிக் மாஸ் ஓகேவா ஓகே சோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன மாஸ் நம்பர் மேல இருக்குது சோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அந்த ஐசோடோப்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு இன்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட் பிளஸ் செகண்ட் எலிமெண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட் இதே மாதிரி போயிட்டே இருக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போடணும் இது வரைக்கும் ஓகேவா டவுட் ஏதாச்சும் இருக்கா யூனிட் என்னதுப்பா AMU ல தான் சொல்லணும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட யூனிட் AMU
Okay, so என்ன கொடுத்திருக்காங்கன்னா note that the calculation involved percentage you need to convert percentage abundance into fractional abundance. For example, 50% is converted into 50 divided by 100 தானே or 0.5 போட்டுக்கலாமா அத? So 0.5. So the atomic mass of an element given in the periodic table are average atomic mass. அப்ப நம்ம periodic table ல கொடுத்திருக்கிறது எல்லாமே என்னது? ஒரு எலிமென்ட்க்கு மேல எழுதி இருப்பாங்கல அது எல்லாமே என்னதுன்னு சொல்றாங்க? Average atomic mass தான். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? வெறும் atomic mass. இன்னொரு பேர் என்ன? mass number. So mass number னா proton and neutron. mass ல சொல்றப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லிக்காங்க. weight ல சொல்றப்ப இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்காங்க. average atomic mass and atomic mass ன்னு யூஸ் பண்ணிக்காங்க. Therefore, it is observed from the periodic table that atomic mass of most of the elements are not whole number. கரெக்ட்டா? எப்பவுமே whole number இருக்காது. fraction ல தான் இருக்கும். So decimal ல தான் இருக்கும். இத நம்ம தான் calculationக்கு என்ன பண்ணிக்கிறோம்? சின்னதா இருக்கறவங்களுக்காக whole number-ஆ நம்ம மாத்திக்கிறோம். Okay, therefore, for instance, கீழ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான். Atomic mass of carbon given in the periodic table is 12.01. ஆனா நம்ம கார்பன்னால என்னன்னு போட்டுக்கறோம்? 12 ன்னு போட்டுக்கறோம். சரியா? So 12 நம்ம எடுத்துக்கறோம். So the reason is that while calculating the atomic mass of carbon, both of its natural isotopes such as 12 and isotope 13 are considered. So ஏன் நம்ம 12 எடுத்துக்கறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா 12 நாளே அதுக்குள்ள ரெண்டுமே வந்துருதுன்னு சொல்றானே. அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா 612 வந்துருது. அதோட ஐசோடோப் 613 இதுக்குள்ள வந்துருதுன்னு சொல்றான். அதனால எப்பவுமே 12 நீங்க கன்சிடர் பண்ணிக்காங்க அப்படிங்கறானே. Therefore, the natural abundance of carbon 12 and carbon 13 are 98.9% and 1.10% respectively. அப்ப இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா average atomic mass கண்டுபிடிக்கணுமா? சோ இதுக்கு average atomic mass நம்ம இங்க போட்ட மாதிரியே போடலாம். இது பாருங்க இந்த average atomic mass ஈஸியா இருக்கு. நம்ம எது போட போறோம்ப்பா? கார்பன் 612 க்கு போட போறோம் and கார்பன் 613 க்கு நம்ம போட போறோம். சரியா? சோ இந்த ரெண்டுக்குமே நம்ம போடுறதுக்கு முன்னாடி இது எவ்வளவு percentage இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 98.90% நேச்சர்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு இருக்கு? 1.10% இருக்குன்னு சொல்லிட்டான். சரியா? சரி, நமக்கு average atomic mass கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னப்பா? Percentage of first element into mass number. Mass number தானே in AMU. Mass number in AMU. Mass number is nothing but என்ன letter? A. சரியா? plus இங்க ரெண்டு தான் இருக்கு. அதே மாதிரி percentage of second element into mass number A of second element. ஓகேவா? அப்ப இங்க எழுதுறப்ப என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 98.9 divided by 100 into mass number 12 plus 1.10 divided by 100 into 13. So இது நீங்க கால்குலேட்டர்ல போட்டு அவனே இங்க வேல்யூ கொடுத்துட்டானுங்க. எவ்வளவு மட்டும் நான் டைரக்டா எழுதிடலாம். எவ்வளவு வருதுன்னா 12.011 AMU. புரிஞ்சா? அதனால தான் நம்ம கார்பனுக்கு வெறும் என்னன்னு எடுத்துக்கறோம். ஏன்னா இத சேர்த்துனாலுமே எனக்கு ஆன்சர் என்னதான் வருது? 12. அதனால நீங்க கார்பன் 13 க்கு தனியாலாம் ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. எல்லாரும் மொத்த கார்பனுக்குமே சேர்த்து எவ்வளவுதான்? 12 தான். புரிஞ்சா? ஏன் தனியா எடுக்க மாட்டேங்கறாங்க அப்படிட்டு இத சேர்த்துனாலுமே இது ரொம்ப கம்மி, சின்னது. இது एक्चुअली இந்த கால்குலேஷன் நான் போடுறேன் பாருங்க. கொடுத்திருக்கானுங்க. எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் 11.868 and இத நான் பண்ணேன் அப்படினா எவ்வளவு கிடைக்குது? 0.011 தான் சாரி 0.143 0.143 எவ்வளவு கம்மியா இருக்குது பாருங்க. இது 11 இது. அப்ப இத சேர்த்தறதுனால பெருசா ஒரு சேஞ்சும் வர போறது கிடையாது. அதனால நம்ம வந்து 12 னே போட்டுக்கலாம். புரிஞ்சாப்பா எப்படி போடுறதுன்னு? average atomic mass டவுட் எதுவும் இல்ல. சரி, அடுத்து so it is important to understand that if it is mentioned that atomic mass of a carbon is 12, it refers to the average atomic mass of இப்ப average atomic mass 12 அப்படினா அது யாரோடது? கார்பன் எதோடது? மாஸ் நம்பர். எந்த கார்பனோடது? 612 and also 613 ரெண்டுமே சேர்த்து தான். இப்ப ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா 12 AMU அப்படினு சொல்றாங்க அப்படினாலே அது ரெண்டுக்குமே சேர்ந்தது தான் அப்படினு அர்த்தம். சரியா? அத கீழ கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க ஒரு சில எலிமெண்ட்லாம் கொடுத்திருக்காங்க இது நீங்க மக படிக்கணும்ப்பா ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவுப்பா 1.008 நம்ம என்ன எடுத்துக்கறோம் ஹைட்ரஜன்னா 1 தான் எடுத்துக்கறோம் ஹீலியம்க்கு வந்து 4.003 என்ன நம்ம எடுத்துக்கறோம் 4 எடுத்துக்கலாம் லித்தியம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 6.9441 இது என்ன எடுத்துக்கலாம் 7 எடுத்துக்கலாமா அண்ட் நெக்ஸ்ட் பெரிலியம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 9 அண்ட் போரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 எடுத்துக்கலாமா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம அதெல்லாம் எடுத்துக்காங்க சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மக படிச்சு வெச்சுக்கறணும் ஏனா கால்குலேஷன் யூஸ் ஆகும் தர மாட்டாங்க क्वेश्चनல நெக்ஸ்ட் calculation of average atomic mass கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு வந்து பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டான் பெர்சன்டேஜ் எவ்வளவு பாருங்க ஆக்ஸிஜன் 16 எவ்வளவு இருக்கு இது எப்படி போடுவீங்க ஒரு சம் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் அடுத்த எக்ஸாம்பிள் தான் தம்பி நான் வரதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஊத்தி வச்சிரலாம் சரி இங்க எவ்வளவு கொடுத்துட்டான் அப்படினு பாத்துட்டீங்கன்னா ஆக்ஸிஜன் 816 இருக்கு அப்புறம் ஆக்ஸிஜன் 817 ஒரு ஐசோடோப் இருக்கு and ஆக்ஸிஜன் 818 வேற ஒன்னு இருக்கு இது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 99.757% and 0.038% and 0.205% இதோட AMU எவ்வளவு 15.99 AMU and ரெண்டு டிஜிட் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கறேன் 16.99 AMU and 17.99 AMU இவ்வளவு இருக்கு சரிப்பா இது ஆக்ஸிஜனுக்கு एक्चुअली என்ன நம்பர் நம்ம மேல போடுவோம் ஆக்ஸிஜனுக்கு என்ன நம்பர் டிஃபால்ட்டா 16 816 இதுதான் ஒரிஜினல் சரியா ஆனா நம்ம வந்து பார்த்தா 17 க்கு 18 க்குலாம் தனியா போட மாட்டோம் ஏன்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா இதுக்குள்ளேயே இதெல்லாம் வந்துருது ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்னது ரொம்ப இப்போ நம்ம போட்ட ஆன்சர் நம்ம இதுக்கு போடலாம் இதுக்கு எப்படி எழுதுவீங்க percentage of the first element into mass number of the first element கரெக்ட்டா mass number of the first element plus percentage of the second element into mass number of the second element plus மூணாவதா இருக்கா percentage of the third element into mass number of the third element சரி அப்ப இங்க எல்லாத்தையும் போட்டா என்ன கிடைக்கும் அந்த இடத்துல சரி எவ்வளவு 99.757 divided by 100 into 16 plus 0.038 divided by 100 into 17 plus 0.205 divided by 100 into 18 சோ இதுக்கு அவனே ஆன்சர் கொடுத்திருக்கான் அந்த இத வச்சு நான் போடுறேன் என்ன ரிலேட் ஆயிடும் சோ இங்க எவ்வளவு கொடுத்திருக்கான்பா இதுக்கு இந்த இத வந்து பார்த்துட்டோம்னா டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குது ஐயோ சாரிப்பா சரி ஓகே நான் ரவுண்ட் ஆஃப் எடுத்துட்டேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இங்க என்ன எடுத்துக்கானே 15 எடுத்துக்கானா இத நான் 16 னு போட்டுருக்கேன் 16.9 எடுத்துக்கானா एक्चुअली இத ஞாபகம் வச்சு அப்படியே எழுதிட்டேன் இது போட்டால ஒரு பிரச்சனை வர போறது கிடையாது சரி இதுக்கு எவ்வளவு ஆன்சர் கொடுத்திருக்காங்க மட்டும் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா தனித்தனி ஸ்டெப்பே போடலையா டைரக்டாவே போடலாம் ஆன்சர் எவ்வளவு வருதுன்னா 15.99 AMU வருதா அப்ப நம்ம என்னனே போட்டுக்கலாம் அப்ப 16 னு போட்டுக்கலாமா அப்ப 16 யாரோடது இதோடது மட்டும் தானே சோ அப்ப இதுக்கு மட்டும் தான் சொந்தமா இதுவும் சேர்ந்து தான் இருக்கும் புரிஞ்சா சோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்பவுமே ஐசோடோப்புக்கு தனியா போட மாட்டாங்க ஐசோடோப்புக்கும் இதுல சேர்ந்தே தான் வந்துரும் அப்படினு சொல்றாங்க தெளிவா புரிஞ்சா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ரேமும் ஏஏஎம் புரிஞ்சல ஓகே and next வந்து பாருங்க அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்திருக்காங்க போரானுக்கு வேற ஒன்னு கொடுத்து வச்சிருக்காங்க சோ அதனால அது பிரச்சனை இல்ல நெக்ஸ்ட் பாருங்க மாலிக்யூல் அண்ட் மாலிகுலர் மாஸ் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்னதுப்பா relative atomic mass இன்னொரு வந்து average atomic mass இப்போ atomic mass பத்தி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சரியா சோ இப்போ நம்ம பார்க்க போறது molecular mass அப்படிங்கிறது என்னன்னா except noble gases atoms of most of the elements are found in combined form with itself or atoms of another element it is called as a molecule என்னது group of atom is called molecular அது என்னப்பா noble gas மட்டும் யாரு கூட சேராதுன்னு சொல்றாங்க noble gas எங்க இருக்கும் noble gas periodic table எங்க இருக்கும் லாஸ்ட்ல periodic table ஓட லாஸ்ட்ல இந்த காலம் தான் இருக்கும் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் செலான் இங்க இருக்கும் எப்பவுமே noble gas யாரு கூடயுமே சேராது ஏன்னு சொல்லி கேட்டாங்கன்னா they are highly stable and they are completely filled இதுதான் காரணம்
சரியா? நோபல் கேஸ் ஏன் யாரு கூட சேரது இல்ல? they are highly stable. ஏன் ஸ்டேபிளா இருக்கு அப்படினா they are completely filled. எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 8 கரெக்ட்டா இருக்கும், 2 8 18 கரெக்ட்டா இருக்கும். சோ அதனால it is completely filled. completely filled இருக்கிறதுனால எலக்ட்ரானை கொடுக்கவும் செய்யாது, எலக்ட்ரானை வாங்கவும் செய்யாது. அதனால they are very stable. அப்போ நோபல் கேஸ் தவிர மத்தவங்க எல்லாரும் நேச்சர்ல எப்படி இருப்பாங்க? யாரு கூடயாச்சும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்துச்சு அப்படினா அதுக்கு பேர் என்னது? மாலிக்யூல். அதான் சொல்றாங்க. இப்ப ரீசன் புரிஞ்சுச்சுல? நோபல் கேஸஸ் சேராது, ஆனா மத்த எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேர்ந்துச்சு அப்படினா அதுக்கு பேர் மாலிக்யூல். அப்ப மாலிக்யூல் சேர்ந்துச்சு அப்படினா மாலிகுலர் மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆட்டம் தனியா இருந்துச்சுனா இப்போ இது என்னது? ஆக்ஸிஜன் ஆட்டம். இதுவும் ஆக்ஸிஜன் ஆட்டம், ஆக்ஸிஜன் ஆட்டம். அதனால தான் இதுக்கு எல்லாம் தனித்தனியா கண்டுபிடிக்கிறப்ப என்ன போட்டேன்? அட்டாமிக் மாஸ் நான் போட்டேன். ஒன்னு சேர்ந்துச்சு அப்படினா மாலிகுலர் தான் போடணும். சோ மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ மாலிகுலர் மாஸ் அடுத்த ஹெட்டிங். மாலிகுலர் மாஸ் யார் கண்டுபிடிப்போம்? மாலிகுல்ஸ் கண்டுபிடிப்போம். அட்டாமிக் மாஸ் யார் கண்டுபிடிப்போம்? ஆட்டம்ஸ் அண்ட் ஐசோடோப்ஸ் கண்டுபிடிப்போம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ். molecular mass. So idhula paarenga, molecule is a combination of two or more atoms held together by a strong chemical force of attraction, that is a chemical bond. Idu molecular atoma? Molecule. Idu molecule. Hey, carbon and oxygen, where atom? Carbon atom and oxygen atom combines to form carbon monoxide. One carbon atom and two oxygen atom combines to form carbon dioxide. Two hydrogen atom and one oxygen atom combines to form water molecule. அப்ப இது எல்லாமே combination of atom is called molecule. இப்போ இதுக்கு நம்ம பார்க்கலாம் classification of molecule. இத நிறைய பிரிக்கறாங்கப்பா. எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா homoatomic molecule னு பிரிக்கறாங்க, heteroatomic molecule னு பிரிக்கறாங்க. அது என்ன homoatomic molecule அப்படினு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆட்டம் ஃபுல்லா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா homoatomic molecule. homoனாலே சேமா, heteroனா different. அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படினு பாத்துட்டீங்கன்னா homoatomicனா அந்த மாலிக்யூல் ஃபுல்லா அதே எலிமெண்ட் தான் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செக் பண்ணி பாருங்க, N2 நைட்ரஜன் ரெண்டும் சேம் தானே. அப்ப இது வந்து homoatomic. இது ரெண்டும் ஆக்ஸிஜன் தான். அடுத்து வேற என்ன சொல்லலாம்? ஆக்ஸிஜன் 3 ஓசோன். இது ஓசோன். மூணுமே என்னது ஆக்ஸிஜன் தான். அப்போ ஒரு மாலிக்யூலுக்குள்ள ஒரே மாதிரி ஆட்டம் எல்லாமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஹோமோஅட்டாமிக். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்துட்டீங்கன்னா இதுதான் P4 பாஸ்பரஸ். நாலு ஆட்டமே என்னது? பாஸ்பரஸ் தான். இது எல்லாமே ஹோமோஅட்டாமிக். இதெல்லாம் ஹெட்ரோஅட்டாமிக். ஏன் ஹெட்ரோன்னு சொல்றேன்? டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் கலந்து இருக்கு. அப்ப பாருங்க C6H12O6. இங்க பாருங்க கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்ஸிஜன் ஆட்டம் combines to form an glucose. அப்ப இது எல்லாமே ஹெட்ரோ தானே. அப்ப ஹோமோஅட்டாமிக்னா ஹெட்ரோஅட்டாமிக்னா மீனிங் புரியுதா? ஹோமோஅட்டாமிக்ல என்ன இருக்கும்? சேம் ஆட்டம்ஸ் forms a molecule. heteroatomicல different atoms combines to form a molecule. ஓகேவா? இப்போ நம்ம இதுல என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. கீழ எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். இது எல்லாமே இது வந்து பாருங்கப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக், பாலிஅட்டாமிக். சரியா? 3 க்கு மேல போயிடுச்சு அப்படினாலே பாலி, டெட்ரான்னு போடலாம். ஆனா அது பாலின்னு வெச்சுக்கறாங்க. அது டேபுலேஷன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க எல்லாமே. atomicity 1. அப்போ atomicity என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அண்டர்லைன் பண்ணி வெச்சுக்காங்க. number of atoms present in a molecule is called atomicity. number of atoms present in a molecule is called atomicity. சரிப்பா, இங்க atomicity செக் பண்ணலாம். இங்க எத்தனை இது ஆட்டம்ஸ் இருக்கு? 3 ஆட்டம் இருக்கா? அப்ப இது என்னது? atomicity என்னது? 3. இதுல எவ்வளவு இருக்கு? 3. இதுல எவ்வளவு இருக்கு? 2. இதுல எவ்வளவு இருக்கு? 24 ஆட்டம். இத்தனை ஆட்டம் டிஃபரண்டா பார்த்தோம் அப்படினா ஒவ்வொண்ணா சொல்லணும். கார்பன் 1, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் 3 ஆட்டம் டிஃபரண்டான ஆட்டம். கார்பன்ல 6 இருக்கு, ஹைட்ரஜன்ல 12 இருக்கு அப்படி நம்ம சொல்லணும். சோ atomicity அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா number of atoms present in the molecule is called atomicity. சோ இங்க எக்ஸாம்பிள் கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க. Let us consider oxygen. Oxygen gas exists in two allotropic form. O2 னு எழுதலாம், O3 னு எழுதலாம். allotrope என்ன டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கலாம். allotrope டெஃபினிஷன் என்ன நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்லிறேன். இந்த இது அனியன் படம் பாத்துக்கிட்டீங்களா? அனியன் படத்துல யார் ஹீரோ? விக்ரம் ஹீரோவா? அவன் வந்து 3 கேரக்டர் என்னென்ன காமிக்கிறான்? அனியன், அம்பி, ரெமோ 3 இது காமிக்கிறாங்களா? 3 கேரக்டர் அவன் வர்றப்போ ஒரே மாதிரி பிஹேவ் பண்றானா?
வேற வேற மாதிரி தான் பிஹேவ் பண்றான். விக்ரம்ங்கிற ஒரு ஆளு ஆனா மூணு விதமா அவன் நடிக்கிறான். வேற வேற கேரக்டர் வருதா? அப்ப அலோட்ராப்னா என்ன நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க. சரியா? அலோட்ராப் அப்படிங்கிறது என்னன்னா சேம் எலிமெண்ட் பா. சேம் எலிமெண்ட். இது எல்லாத்துக்குமே டிஃபரண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். டிஃபரண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். ஆனா இது எல்லாத்துக்குமே சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. சொல்றது புரிஞ்சா? சேம் எலிமெண்ட் விக்ரம்ங்கிற ஒரே ஆள் தான். ஆனா அந்த மூணு ஆளா பெரியறப்ப வேற வேற கேரக்டர் காமிக்கிறான். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வேற. ஆனா அவன் யாரு? விக்ரம் தானே. ஒரே ஆள் தானே. சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்ப அலோட்ராப்னா என்ன? Same element shows different physical property but have a same chemical property. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லணும் அப்படினா கார்பன் கூட சொல்லலாம். கார்பனோட அலோட்ராப் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டைமண்ட், கிராஃபைட், ஃப்ளோரின். இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஐசோடோப் தான். இது வேற physical property, இது வேற physical property, இது வேற physical property. பட் ஆனா எல்லாத்துக்கும் chemical property என்ன? கார்பன் தான். கார்பன் தான் மாறாது. அப்ப அலோட்ராப்னா என்ன மீனிங் புரிஞ்சா? அப்ப ஆக்ஸிஜனோட அலோட்ராப் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்ஸிஜனோட அலோட்ராப் என்னென்ன? ஆக்ஸிஜன் அண்ட் ஓசோன். ஓசோன். ஆக்ஸிஜன் கேஸ் அண்ட் ஓசோன். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? சரி. Next வந்து பாத்தீங்கன்னா in oxygen molecule there are two oxygen atom, so its atomicity is 2. இப்போ ஆக்ஸிஜன்ல எத்தனை ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கு? ரெண்டு ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கா? அப்ப இதோட அட்டாமிசிட்டி என்ன? 2. ஓசோன்ல எத்தனை ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கு? 3 ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கா? அப்ப இதோட அட்டாமிசிட்டி என்ன? 3. இது வரைக்கும் புரிஞ்சா? நைட்ரஜன்ல எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 2 நைட்ரஜன் இருக்கு. அப்ப அதோட அட்டாமிசிட்டி என்ன? 2. இது வரைக்கும் புரிஞ்சா? பாஸ்பரஸ்ல எத்தனை ஆட்டம் இருக்கு? 4 பாஸ்பரஸ் சேர்ந்து இருக்கு. அப்ப இதோட அட்டாமிசிட்டி என்ன? பாலி. 4 அது வந்து பாலின்னு சொல்லுவாங்க. மோனோ, டை, ட்ரை, அதுக்கு அப்புறம் பாலி. 3 க்கு மேல போயிடுச்சுனா பாலி. So its atomicity is 2. Since both the atoms are similar oxygen atom, it is a homoatomic. சரி, இது எல்லாமே என்ன atomic? Homoatomic. இது எல்லாமே heteroatomic. ஓகேவா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாருங்க other elements எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்க கொடுத்திருக்காங்க. சல்ஃபர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு எழுதணும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கீழ பாருங்க. That other element that exist as a diatomic molecules are hydrogen, nitrogen. Hydrogen கூட diatomic தானே. இங்க பாருங்க hydrogen H2 தான் எழுதுவோம். helium He2 4 இப்படிதான் எழுதுவோம். He helium இது எல்லாமே diatomic தான். So diatomic, triatomic, polyatomic. ஓகேவா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. So next வந்து பாத்தீங்கன்னா bromine வந்து பாத்தீங்கன்னா diatomic, chlorine Cl2 தான் எழுதுவோம். எல்லா கேஸும் மோஸ்ட்லி இந்த 2 லயே தான் எழுதிருப்போம். chlorine gas அது எல்லாமே. So ozone contain 3 oxygen atom and hence it is a homotriatomic. oxygen எந்த மெயின் கேட்டகரியில வருது? ozone third point. homoatomicல வருது. homoatomicல அதோட atomicity எவ்வளவு? 3. அப்போ homotriatomic. சரியா? homotriatomic. ஹோமோ கேட்டகரி கீழ வருது. அதுல 3 அட்டாமிசிட்டி இருக்கிறதுனால ஹோமோ ட்ரைஅட்டாமிக். அப்ப இது என்னது? ஹோமோ டைஅட்டாமிக், டைஅட்டாமிக், பாலிஅட்டாமிக். கன்சிடர் ஹைட்ரஜன் குளோரைடு. இப்போ அடுத்து ஹெட்ரோஅட்டாமிக் எக்ஸாம்பிள் கொடுக்குறானே. நிறைய இருக்கு. நான் இங்கே நிறைய எழுதிட்டேன். அவன் புக்ல என்ன கொடுத்துருக்கானா ஹைட்ரஜன் குளோரைடு எடுத்துக்க சொல்றான். இது என்ன அட்டாமிக்? இது என்ன அட்டாமிக்? ஹெட்ரோவா ஹோமோவா? ஹெட்ரோ. டிஃபரண்ட் இருக்கு அவ்வளவுதான். இதுல தனியா நீங்க வந்து அட்டாமிசிட்டில பத்தி போடணும் தேவையில்லை. பாருங்க இந்த இடத்துல. சோ இட்ஸ் அட்டாமிசிட்டி. இதுல எத்தனை ஆட்டம் இருக்கீங்க? இப்போ தனியா கேட்டாங்கன்னா இது கம்ஸ் அண்டர் which atom? மெயின் கேட்டகரி என்ன? ஹெட்ரோ. ஹெட்ரோ. ஹெட்ரோல இதுல எத்தனை ஆட்டம் இருக்கு? ஹைட்ரஜன் ஒன்னு, குளோரின். இங்க 3. எல்லாம் சேக் கூடாது. ஹைட்ரஜன் ஒன்னு, குளோரின் ஒன்னு. அப்ப இதோட அட்டாமிசிட்டி எவ்வளவு? 2. அப்ப ஹெட்ரோ டைஅட்டாமிக். அப்ப இதுக்கு எவ்வளவு? ஹெட்ரோ ட்ரைஅட்டாமிக். ஓகேவா? சோ அத இங்க ஒண்ணா கொடுத்திருக்காங்க. வாட்டர். வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோ ட்ரைஅட்டாமிக்கா அத அவனே கொடுத்திருக்கான். சோ இது வந்து ஹெட்ரோ கேட்டகரி கீழ வருது. இதுல மொத்தம் 3 ஆட்டம் இருக்கு. 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன். அதனால இதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோ ட்ரைஅட்டாமிக். அப்ப இதுக்கு பேர் என்ன? ட்ரைஅட்டாமிக். இதுக்கு பேர் ஹெட்ரோ டைஅட்டாமிக். இது ஹெட்ரோ பாலிஅட்டாமிக். புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுத்து எதுன்னு பிரிச்சு எழுத சொல்லியிருக்கான். அது நீங்களே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அப்புறம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். புரிஞ்சிச்சு. அடுத்தது ரிலேட்டிவ்
மாலிகுலர் மாஸ். இப்போ நம்ம மாலிகுலர் மாஸ் தனியா பார்த்தோம். இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்க்க போறோம். அவ்வளவுதான். சோ இங்க ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் RMM அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் a molecule is the ratio between the mass of one molecule of substance to 1/12. ஏன் எப்ப பார்த்தாலும் கார்பனையே வச்சு கம்பேர் பண்றாங்க? நேத்து சொன்னேன். ஏன் கார்பனையே வச்சு சொல்றாங்க? கார்பன் வந்து பாத்துட்டீங்கன்னா C612 அதுக்கு ஐசோடோப் வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வராது. அதனால கார்பன் வச்சு சொல்றாங்க. ஆக்ஸிஜனுக்குல 3 ஐசோடோப் இருக்கா, ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப் இருக்கா, அதனால அது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. கார்பனை வச்சு தான் ரிலேட் பண்ணுவாங்க. ரிலேட் பண்றதுனால தான் அதுக்கு பேர் என்னது? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அங்க என்னது? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் RAM. ஓகேவா? யாரை வச்சு ரிலேட் பண்றாங்க? கார்பன். கார்பன் எப்படி போடுவீங்க? 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். சோ நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்துட்டீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இதோட ஃபார்முலா என்னன்னா இப்படி போட்டேன்னா ஸ்டேட்மென்ட் என்ன சொல்வீங்க? ரேஷியோ ஆஃப். மேல எழுதணுமா? சோ ரேஷியோ ஆஃப் ஃபார்முலா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா mass of one molecule of a substance. One molecule அங்க எழுதுறப்போ atom. என்னடா? Mass of one molecule of a substance divided by 1/12 of mass of carbon 612 atom. இங்க என்ன வெரி பார்த்துட்டு கிளாஸ் பண்ணிக்கிறீங்களா? क्वेश्चन கேட்பேன். இதுவரை புரிஞ்சா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். What is relative molecular mass? Relative molecular mass is defined as the ratio of mass of one molecule of substance to its 1/12 of mass of carbon 612 atom. ஓகேவா? RAM க்கு என்ன போடுவீங்க? RAM என்ன போடுவீங்க? Mass of one atom of a substance to its 1/12 of mass of carbon 12 atom. அதாவது சரி, அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுருக்காங்க. இந்த கால்குலேஷன் நம்ம பார்த்தறலாம். Relative molecular mass is only a ratio, so it has no unit. Relative molecular mass க்கு யூனிட் கிடையாது. ஆனா average atomic mass க்கு யூனிட் என்ன? AMU. இதுக்கு யூனிட் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சோ இதுக்கு யூனிட் இல்ல. If the molecular mass of a compound is expressed in grams, it is called as a gram molecular mass. Suppose கிராம்ல சொன்னாங்க அப்படினா gram molecular mass போட்டுக்கலாம். கன்ஃபார்மா क्वेश्चन கேப்ப நீங்க சட்டீங்க. சரியா? சோ இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா relative molecular mass is obtained by adding together the relative atomic mass of all the element present in the molecule. இது ரொம்ப சிம்பிள் பா, ஆட் பண்றதெல்லாம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இங்க எவ்வளவு கொடுத்திருக்கான்? H2S கொடுத்திருக்கானா, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டருக்கு போட்டுக்கலாம். வாட்டருக்கு போட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். வாட்டருக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ H2O. சரி, இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 into ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்ன? 1 மாஸ் நம்பர் 1 பிளஸ் ஆக்ஸிஜன் எத்தனை இருக்கு? 1 ஆக்ஸிஜன் 1 தான் இருக்கு. 1 into இதோட என்னது? 16. அப்ப எனக்கு இங்க என்ன வரும்? 2 plus 16 which is equal to 18 gram. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்? சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. சோ இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன போடணும்? 2 ஹைட்ரஜன் into ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1 plus 1 சல்ஃபர் into சல்ஃபரோட மாஸ் நம்பர் 32 plus 4 ஆக்ஸிஜன் into ஒரு ஆக்ஸிஜனோட 16. ஒரு ஆக்ஸிஜனோட 16. அதனால ஒரு சில எலிமெண்ட் எல்லாம் நல்லா மக்க படிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்? 2 plus 32 plus 64. அப்ப இதெல்லாம் பிளஸ் பண்ண எவ்வளவு வருது? 98. 98 கிராம். சல்ஃபியூரிக் ஆசிடோட weight எவ்வளவு? மாலிகுலர் மாஸ் 98 கிராம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு போடலாமா? கார்பன் டை ஆக்சைடு எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன். கார்பனோட மாஸ் நம்பர் என்ன? 12 plus oxygen 2 இருக்கு. into our mass number 16. So 12 plus 32 44 gram. மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிருவீங்கல? டவுட் ஏதாச்சும் இருக்கா இது வரைக்கும்? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டம்ஸ்க்கும் மாலிகுல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த டாபிக் ஃபுல்லா முடிச்சு. இப்போ நம்ம வரைக்கும் பார்த்த 4 டாபிக்ல என்னென்ன நேத்து பார்த்தது? ரெண்டு என்ன? atomic mass, relative atomic mass, average atomic mass, molecular mass, relative molecular mass. சரியா?
ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு யூனிட் என்ன? யூனிட் கிடையாது. கிராம்ல சொன்னா நீங்க கிராம்ல போட்டுக்கலாம். இல்லாட்டி தனியால யூனிட் எழுதாதீங்க. AMUலாம் தனியால யூனிட் கிடையாது. ஓகே. ஆட்டம்னா என்ன, மாலிகுல் என்ன கேக்குறாங்க. இது நம்ம சீக்கிரம் படிக்க வச்சிருப்பாங்க ஸ்கூல்லயே. சோ இது பாருங்க. An atom is the smallest particle of an element. இது மாலிகுல்னா என்னது? Combination of atoms. So atom is the smallest particle of the element. Molecule is the smallest particle of an element or a compound. Atom does not exist in a free state except in the noble gases. இது முன்னாடியே போட்டுருக்கேன். எந்த ஆட்டமுமே தனியா இருக்காது. ஆக்ஸிஜன் ஆட்டம் தனியா இருக்காது, O2 தான் இருக்கும். நைட்ரஜன் ஆட்டம் தனியா இருக்காது, N2 தான் இருக்கும். ஓசோன் தனியா இருக்காது, O3 தான் இருக்கும். அப்ப அதே மாதிரி எது மட்டும் தான் தனியா இருக்கும்? நோபல் கேஸ். ஏன் நோபல் கேஸ் யார் கூடயும் சேராது? They are stable and completely filled. அதனால they are very stable. யாருமே சேராது. அதனால அதுக்கு பேர் noble gases னு வெச்சாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா molecule exists in a free state. molecule வந்து free stateல இருக்கும். நைட்ரஜன் molecule N2, O2, Cl2, I2, Br2 இந்த மாதிரி நிறைய இருக்கு. Except some of the noble gases, other gases are highly reactive. noble gases தவிர மத்த gases எல்லாமே எப்படி இருக்கும்? யாராச்சும் ஒருத்தங்க கூட கன்ஃபார்மா சேர்ந்துரும். சரியா? நெக்ஸ்ட் molecules are less reactive. Atom do not have a chemical bond. Atom க்கு chemical bond கிடையாது. ஏன்னா ஒண்ணே ஒண்ணு தானே. say for example oxygen. இதுக்கு எதுக்கு bond? இப்படி போட்டா தானே நீங்க bond போடணும். O2 க்கு தான் நீங்க bond போடணும். நைட்ரஜன் ஆட்டம் இதுக்கு bond தேவையில்லை. இன்னொரு நைட்ரஜன் போட்டோம்னா மூணு இது வந்து பார்த்தோம்னா நம்ம போடணும். சோ therefore இதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா bond எனக்கு தேவைப்படும். அப்ப யாருக்கு bond தேவையில்லை? ஆட்டம்க்கு தேவையில்லை. and moleculeக்கு bond வேணும். அப்பதான் அது வந்து combined stateல இருக்குது. புரிஞ்சா? இது நிறைய டைம் கேட்கிற क्वेश्चन பை பழைய புக்லயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் மோல் கான்செப்ட். இன்னி தான் கன்ஃபியூஸ் ஆகும். இது வரை கூட ஓரளவு படிச்சிருவீங்க. இந்த மோல் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே. கடையில போய் சக்கரை வாங்கிட்டு வர சொன்னா என்ன வாங்கிட்டு வருவீங்க? என்னன்னு சொல்லி வாங்குவீங்க? கிலோல வாங்குமா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நாலு கடைக்கு போனோம்னா என்ன சொல்லி வாங்குவீங்க? சரி, ஒரு ஆட்டம் வாங்கிட்டு வாங்க சொன்னா என்ன சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவீங்க? ஒரு புரோட்டான் வாங்கிட்டு வர சொன்னா எப்படி கேட்டு வாங்கிட்டு வருவீங்க? AMU ல வாங்கிட்டு வரணும். புரிஞ்சா? எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாத்தோட வெயிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எதுல ரெப்ரசன்ட் பண்ணனும்? AMU அட்டாமிக் மாஸ் யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்ணனும். ஓகேவா? இப்போ என்னன்னா மோல் அமௌண்ட் ஆஃப் a substance. ரொம்ப கம்மியான குவாண்டிட்டி நம்ம போடுவோம்ல, அத வந்து மோல்ல ரெப்ரசன்ட் பண்ணனும். அந்த மோல்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மட்டும் மோல் அப்படிங்கிறது என்னன்னா, so far we discussed about matters in terms of individual atoms in a molecule. Atomic mass unit provide a relative scale for masses of the element. Since the atom have such small masses, no usable scale can be devised to weigh them in the calibrated unit of atomic mass unit. In any real situation, we deal with macroscopic samples containing enormous number of atoms. Therefore, it is convenient to have a special unit to describe a very large number of atoms. ஆட்டம் உடைச்சு உள்ளுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் சொன்னா AMU ல கொஞ்சம் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் நிறைய இருக்குன்னு வெச்சுக்காங்களேன். ஒரு 10 ஆக்ஸிஜன் ஆட்டம், ஒரு 10 நைட்ரஜன் ஆட்டம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை எதுல சொல்லணும்? நீங்க மோல்ல தான் சொல்லணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா என்னது? மோல். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எதுல சொல்லணும்? AMU. ஓகேவா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. The idea of a unit to denote a particular number of objects is not new. For example, the pair 2 item and the dozen na 12 pair na 2 dozen na 12 அந்த மாதிரி தான் இது பண்றோம். அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, SI unit of amount of substance எவ்வளவு? mole. amount of substance க்கு SI unit என்ன? mole is the amount of substance that contain as many elementary entities as there are atoms in exactly 12 gram of carbon isotope. சரியா? அப்போ 1 mole னா என்ன சொல்லி கேட்டாங்கன்னா 1 mole of a substance contain 1 mole of a chemical substance contain as many as elementary particles. எவ்வளவு elementary particles? அது புரோட்டானோ, எலக்ட்ரானோ, நியூட்ரானோ எவ்வளவு elementary particles அது இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் யாருல? கார்பன் 12 ஐசோடோப்ல இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மோல்னா என்னப்பா? amount of substance. As many as elementary particles present in a given amount of substance. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமௌண்ட்ல எவ்வளவு elementary particles உள்ள இருக்கு. அது ஆட்டமா இருக்கலாம், அயானா இருக்கலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா சப்அட்டாமிக் particles தனித்தனியாவும் இருக்கலாம். அதான் இந்த டெஃபினிஷன் மறந்துடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? As many as elementary particles in a given atom which contain 12 gram of carbon 12 isotope. இது வரைக்கும் ஓகேவா? அவனே கொடுத்திருக்கான். என்னப்பா? காம்பவுண்டிங்கிறது என்னன்னா collection of atom is called as a compound. நிறைய சேர்ந்துச்சுனா CO2 is also a compound.
H2O is also a compound. Molecule னு எதுக்கு சொல்ல மாட்டேங்கறாங்கன்னா ரொம்ப சின்ன எக்ஸாம் ஆமா அதனால தான் சரி கவனி அதாவது என்னன்னா ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு இத ஃபார்ம் பண்ணுச்சு அப்படினா அதுக்கு பேர் வந்து மாலிக்யூல்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம மோஸ்ட்லி காம்பவுண்ட்னு சொல்லியே தான் நம்ம பழகிட்டோம் மாலிக்யூல்னு கூட அவ்வளவு சீக்கிரத்துல எதுலயும் சொல்லிட்டு இருக்க மாட்டோம் சரியா காம்பவுண்ட்னா ரொம்ப பெருசா இருக்கறத தான் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க சரியா காம்பவுண்ட்னால என்னது வாட் இஸ் காம்பவுண்ட் ஐ காம்பவுண்ட் ஐ சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்களா பட்டர்ஃப்ளைக்கு இந்த ஹவுஸ் ஃப்ளைக்குலாம் காம்பவுண்ட் ஐஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியா நிறைய கண்ணு சேர்ந்து ஒரு பெரிய கண்ணா எனக்கு தெரியாது காம்பவுண்ட் ஐ காம்பவுண்ட் அப்படினாலே கலெக்ஷன் ஆஃப் large amount of substance ஓகேவா சரி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அடுத்து அந்த டெஃபினிஷன் மட்டும் எப்படியாச்சும் கொஞ்சம் நல்லா மக்க படிச்சுக்காங்கப்பா அப்படினா மோல்னா என்னதுப்பா amount of a substance contain as many as elementary particles in a 12 gram of carbon 12 isotope in a 12 gram of carbon 12 isotope அத கம்பேர் பண்ணி தான் போடுறோம் அப்ப அந்த elementary particles யார் யாரா இருக்கலாம் ஆட்டமா இருக்கலாம் மாலிகுலா இருக்கலாம் அயனா கூட இருக்கலாம் ஆட்டம் மாலிகுல் or ion ஓகே சோ கீழ பாருங்க சரி எவ்வளவு இருக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க this is called Avogadro number இது சும்மா சொல்லிட்டு போக முடியாதுல இதுக்குள்ள எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க சொல்ல முடியாதுல அப்போ 1 mole of a substance contain 1 mole of a substance குள்ள எவ்வளவு elementary particles இருக்கும் அப்படினா Avogadro number of particles இருக்கும் அப்ப Avogadro number அப்படிங்கிறது என்னன்னா 6.023 into 10 to the power 23 atoms னா atoms னு போட்டுருக்காங்க or molecules னா molecules னு போட்டுருக்காங்க ions னா ions ஏதாவது சொல்லலாம் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் போடணும் ஓகேவா 1 மோல்ல எவ்வளவு atoms இருக்கும் 6.023 into 10 to the power 23 atoms ஒரு மோல்ல எவ்வளவு மாலிக்யூல் இருக்குன்னு கேட்டா அதை எழுதி மாலிக்யூல்னு போட்டுருக்காங்க ஒரு மோல்ல எவ்வளவு அயான்ஸ் இருக்குன்னு கேட்டா அயான்ஸ் தான் போடணும் புரிஞ்சா டவுட் ஏதாச்சும் இருக்கா மோல்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சுல ஓகே சோ mole concept the study of the collection of a particle the study of the collection of the particle by using mole as a counting unit in order to express the mass and volume of such unit particle in a bulk of matter is called as a mole concept அதாவது இந்த அவகாட்ரோ நம்பர் இருக்குல இது எல்லாத்தையும் வெச்சு அது ஒரு வால்யூம் கண்டுபிடிப்பனா இப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் 6000 இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 3 0 இங்க இருந்து கடன் வாங்கிக்கலாம் சோ 6023 into 10 to the power 20 இருக்குமா சோ அவ்வளவு பேர் சேர்ந்து எனக்கு ஒரு மாஸும் அவ்வளவு வால்யூம் ஒருத்தங்க கிரியேட் பண்ணுவாங்கல அப்ப அத வெச்சு அவங்களுக்கு ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கலாம் அத்தனை பேச்ச வெச்சு ஒரு மாலிகுலும் மாஸும் கண்டுபிடிக்கலாம்ல சோ அத தான் வந்து பாத்தீங்கன்னா மோல் கான்செப்ட்னு சொல்றாங்க so the number of moles of a substance can be calculated by various means depending upon the data available நான் சொன்னேன்ல molecules இருந்துச்சுனா molecules னு போடுங்க atoms னா atoms ions னா ions அதான் கீழ கொடுத்திருக்கான் number of moles of a molecule number of moles of a atom number of moles of a gas number of moles of a ion given data கேட்ட மாதிரி நீங்க மாத்திக்கலாம்னு நானே சொல்றேன் ஓகேவா மோல்னா என்ன புரிஞ்சுல தம்பி மோல் அப்படிங்கிறது என்னது a given substance contains as many as elementary particles and elementary particles எவ்வளவு இருக்கு 1 mole ல 6.023 into 10 to the power 23 and elementary particles என்னவா இருக்கலாம் atoms or molecules or ions or gas ஏதாவதுனாலும் இருக்கலாம் next வந்து பாத்தீங்கன்னா note STP னா என்னன்னு கேட்டாங்கன்னா standard temperature and pressure standard temperature and pressure எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 273 kelvin and 1 atmospheric pressure 273 மட்டும் போட்டாலே போதும் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளவுப்பா 273 கெல்வின் ஸ்டாண்டர்ட் பிரஷர் எவ்வளவு 1 atm atmospheric pressure சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது பண்ணிக்கலாம் யாரா ஓகே STP னா என்ன standard temperature and pressure what is the standard temperature 273 kelvin what is standard pressure 273 kelvin sorry standard temperature is 273 kelvin standard pressure is 1 atmospheric pressure atm 1 atm mole of an atom அப்படியே மாத்திக்க வேண்டியதா mole of atom னா என்ன சொல்வீங்க 1 mole of atom 1 mole of the element contain 6.023 into 10 to the power 23 atoms what is one molecule னு கேட்டா 1 mole of an element contain 6.023 into 10 to the power 23 molecules 1 mole of an ion னு கேட்டா 1 mole of an ion contain sir 1 mole of an atom contain 6.023 into 10 to the power 23 ions பாருங்க இது மட்டும் மாறும் ஓகே பாருங்க 1 mole of an atom contain
1 mole of an element contained போட்டு இதுல முடிச்சிருக்கானா and அதே மாதிரி பாருங்க அடுத்ததுல எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் வரும் அயான்ஸ்னா அயான்ஸ் போட்டுக்கணும் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திடுவோம் ஓகேவா டவுட் ஏதாச்சும் இருக்கா இது வரைக்கும் சோ எல்லாத்துலயுமே எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க மோலார் வால்யூம் பாருங்க 1 mole of any gas மட்டும் வால்யூம்ல சொல்லணும் 1 mole of a gas contain எவ்வளவு occupies 22.4 liter or 20 இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுப்பா இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க லிட்டர்ல கேட்டாங்கன்னா அது எழுதிக்காங்க ml ல கேட்டாங்கன்னா 22400 at STP is called as a molar volume ஓகேவா STP என்ன standard temperature and pressure standard temperature எவ்வளோ 273 kelvin standard pressure எவ்வளோ 1 atm atmospheric pressure ஓகேவா 1 mole of gasல எவ்வளவு லிட்டர் இருக்கும் 22.4 லிட்டர் ml ல 22400 ml ஓகேவா இது வரைக்கும் ஓகேவா டவுட் ஏதாச்சும் இருக்கா calculation of number of moles by different இது இந்த ஃபார்முலா மக்க படிக்கணும் ஃபுல்லா number of moles mass divided by atomic mass number of moles is equal to mass divided by molecular mass number of moles is equal to number of atoms divided by Avogadro number number of moles is equal to number of molecule divided by Avogadro number நாலுமே எது கண்டுபிடிக்கிறது தான் number of mole கண்டுபிடிக்கிறது தான் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் given data க்கு ஏத்த மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா क्वेश्चனை நீங்க மாத்தி எழுதிக்கலாம் சப்போஸ் உங்க क्वेश्चनல வந்து பாத்துட்டீங்கன்னா number of atoms கொடுத்துட்டான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க third formula யூஸ் பண்ணுவீங்களா number of atoms கொடுத்தாச்சுனா third formula யூஸ் பண்ணுவீங்களா சரி क्वेश्चनல வந்து பாத்துட்டீங்கன்னா mass number கொடுத்திருக்கான் எது யூஸ் பண்ணுவீங்க molecular mass கொடுத்திருக்கான் எது யூஸ் பண்ணுவீங்க செகண்ட் formula क्वेश्चनல கொடுத்திருக்கிற டேட்டாக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் perfect composition என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க perfect composition நாளைக்கு முடிச்சோம் சரி எக்கானமிக்ஸ் டைம் ஆகுமா சரி ஓகே காணி ஆக்ஷன் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஞாபகம் இருக்கா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இந்த லெசன் நான் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரல் டெஸ்ட் இருக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துருங்க ஆன்சர் பண்ணாட்டி அடி வெளுத்தெடுத்துருவேன் சீரியஸாக சொல்கிறேன் சரியா ஸோ அதனால் நீ ஸ்கூலுக்கு படிக்கிறியோ இல்லையோ இங்கே நடக்கக்கூடிய ஓரல் டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சுட்டு வந்துருங்க சரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும்பா மோல்னா என்னன்னு இப்போ வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா மோல் ஒன்றுமே தெரியாதா மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் கடையில் போய் சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா எவ்வளோ யூனிட்ல வாங்குவீங்க என்ன யூனிட்ல வாங்குவீங்க கேஜி அண்ட் அதே நாக கடைக்கு போனோம்னா கிராம் 8 grams equal to 1 pound சொல்லுவோமா நம்ம அப்புறம் மில்லிகிராம் எல்லாம் கூட பார்ப்போம் டைமண்ட் எல்லாம் மில்லிகிராம் வரைக்கும் கூட செக் பண்ணுவாங்க கேரட் அந்த இது ஸோ அப்போ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாஸ் ஆஃப் புரோட்டான் மாஸ் ஆஃப் நியூட்ரான் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இந்த எலிமெண்டரி பார்ட்டிகளை மெஷர் பண்றதுக்கு என்ன யூனிட் AMU பயங்கர சின்னது இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது பயங்கர சின்னது அதோட அதுக்கு அடுத்த லெவல் முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இப்போ வாட்டர்னு எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள எத்தனை ஆட்டம் இருக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மொத்தம் 3 ஆட்டம் இருக்கா அப்போ கொஞ்சம் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளால வெயிட் போடுறதுக்கு என்ன யூனிட் எடுக்கிறதுன்னு தெரியல கேஜிலையும் சொல்ல முடியாது AMUலையும் சொல்ல முடியாது அப்போ அதுக்காக புதுசாக கொண்டு வந்த ஒரு ஸ்கேல் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மோல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ண சொல்றாங்க இப்போ மோல் அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட் யூஸ் பண்ண சொல்றாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு क्वेश्चन வரும் 1 மோல்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 1 மோல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டெஃபினிஷன் எல்லா புக்லயும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் as many as elementary particles present in 12 gram of carbon isotope அதாவது ஒரு கார்பன் ஐசோடோப் இருக்கு இது வந்து பாத்துட்டீங்கன்னா கார்பன் ஐசோடோப் 612 சரியா இது கூட வந்து பாத்துட்டீங்கன்னா எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்துட்டோம்னா என்கிட்ட நிறைய இருக்கு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அதெல்லாம் இப்படி நான் நிறைய நான் வச்சிருக்கேன் so as many as elementary particles எவ்வளவு as many as elementary particles அது எவ்வளவுன்னு அவங்களே சொல்றாங்க அப்போ ஒரு மோலுக்குள்ள எவ்வளவு elementary particles இருக்கு இப்போ நம்ம உடம்புன்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா 1000 கோடி செல்ஸ்க்கு மேல இருக்கா அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு டசன் வாழைப்பழம் அப்படினா என்ன சொல்வீங்க 12 சேர்ந்தது ஒரு டசன் வாழைப்பழம் சொல்லுமா அப்போ கார்பன் 612 ஐசோடோப்ல எவ்வளவு elementary particles இருக்கு அப்படினு சொல்லி கேட்டாங்கன்னா as many as அந்த வேல்யூ அவனே கொடுத்துட்டான் என்னன்னா 6.023 into 10 to the power 23
சரியா அந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் ஆட்டமா இருக்கலாம் மாலிகுலா இருக்கலாம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அயான்ஸா கூட இருக்கலாம் சரியா அப்ப வாட் இஸ் 1 mole னு கேட்டா என்ன சொல்வீங்க an atom contain as many as elementary particles like 12 gram of carbon in 12 gram of carbon in carbon 612 isotope சரியா carbon 612 isotopeல அதாவது இது 12 gram இது ஆக்சுவலா இது அட்டாமிக் மாஸ் தான் 12 gram molecular mass னா 24 நம்ம போடுவோமா சோ இந்த 12 gram கார்பனுக்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு 6.023 into 10 to the power 23 நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு atoms னு கேட்டா atoms னு சொல்லிருங்க molecules னு கேட்டா molecules ions னா ions எதுமே சொல்லாட்டி particles னு மட்டும் நீங்க சொல்லிருங்க சரியா மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம் what is 1 mole an atom contains as many as elementary particles as like 12 gram of carbon 12 isotopes like 12 gram of carbon isotope அதாவது 12 gram carbon isotope குள்ள எத்தனை ஆட்டம் இருக்கு அப்படி பார்த்துட்டோம்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு இவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அயான்ஸ் கேட்டா இவ்வளவு நம்பர் ஆஃப் அயான்ஸ் மோல் என்னன்னு புரிஞ்சா டவுட் ஏதாச்சும் இருக்கா இதே டவுட் எதுவும் இல்ல சரி அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த நம்பருக்கு அவங்களே ஒரு பேர் கொடுத்துட்டாங்க ஏன்னா இது வந்து அவகேட்ரோ அப்படிங்கிற ஒருத்தவர் தான் கண்டுபிடிச்சாரு அதனால அந்த நம்பர் பேர் என்னன்னா அவகேட்ரோ நம்பர் which is nothing but 6.023 into 10 to the power 23 atoms or molecules or ions என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திட்டே இருக்கணும் அத சரியா 1 mole of oxygen atom contain எவ்வளவு 6.0 1 mole of क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கணும் 1 mole of oxygen atom contain how many particles ன்னு கேக்குறாங்க எவ்வளவு particles 6.023 into 10 to the power 23 atoms ஏன்னா இங்க atoms போட்டுக்கனா அப்ப இங்க atoms சரியா இப்போ 1 mole of water contain 1 mole of waterனாலே molecule தான குடுக்காட்டி நீங்களே தான் போட்டுக்கறோம் ஏன்னா இப்படி வந்துச்சுனா molecule தான 1 mole of water molecule contain how many particles 6.023 into 10 to the power 23 molecules okay va 1 mole of hydrogen ion contain 6.023 into 10 to the power 23 ions புரிஞ்சா 1 mole ன என்ன டெஃபினிஷன் இப்ப புரிஞ்சிச்சுல ஓகே தானே சரி இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சரி அப்பப்பா இப்ப கேக்குறானுங்க 1 mole of oxygen contain இவ்வளோ அப்ப என்கிட்ட 5 mole of oxygen என்ன போடுவீங்க into 5 முன்னாடி ஒரு into 5 போடுவோம்னா என்கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா 10 mole of oxygen கேட்டா into 10 அப்ப எத்தனை மோலோ அத வந்து பாத்துட்டீங்கன்னா அவகேட்ரோ நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்காங்க ஓகேவா டவுட் ஏதாச்சும் இருக்கா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா the study of the collection of particles by using mole as a counting unit in order to express the mass and volume of a substance is called as a mole concept so mole வச்சு என்ன சொல்லலாம் வால்யூமும் சொல்லலாம் மாஸும் கண்டுபிடிக்கலாம் சரியா அதனால இந்த கான்செப்ட்க்கு பேர் என்னது mole concept mole வச்சு என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் வால்யூமும் கண்டுபிடிக்கலாம் மாஸும் கண்டுபிடிச்சிக்கலாம் so இது டோட்டல் இது mole concept so number of moles of a substance can be calculated by varying means so நான் சொன்னேன்ல number of moles of a molecule number of moles of an atom number of moles of an ion so இந்த புக்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க number of moles of a gas number of moles of a gas அங்க கொடுத்திருக்காங்கல அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம் 22.4 லிட்டர் ஸ்டாண்டர்ட் மோலார் வால்யூம்ல எவ்வளவு இருக்கும் STP இருக்குல STP னா என்ன standard temperature and pressure what is standard temperature what is standard temperature STP னா standard temperature and pressure standard temperature எவ்வளோ 273 kelvin சரியா ஸ்டாண்டர்ட் பிரஷர் எவ்வளோ 1 atmospheric pressure போனதுலயே எழுதி வைக்க சொன்னா படிச்சிட்டே வராம வந்துட்டு கூடாது இப்படி சரியா இது வரைக்கும் ஓகேவா ஸ்டாண்டர்ட் atmospheric pressure 1 atmospheric pressure and இது வந்து பாத்தீங்கன்னா 273 kelvin இத தான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அப்படினு சொல்றாங்க
ஓகே சோ அதான் கீழ கொடுத்துட்டாங்க mole of an atom சோ அது நீங்க திருப்பி அதே தான் கொடுத்திருக்கான் 1 mole of an element contain என்ன போடுவீங்க atomsனா atoms கேக்குறான் என்ன சொல்வீங்க 6.023 into 10 to the power 23 atoms and it is equal to அத நீங்க எப்படின்னு சொல்லிக்கலாம் சொல்றாங்க gram atomic mass னு சொல்லிக்கலாம் so therefore அது அதோட யூனிட் வந்து பாத்துட்டீங்கன்னா கிராம்ல நம்ம சொல்லிக்கலாம் இப்போ இந்த இடத்துல இப்படி கேக்குறாங்க இங்க பாருங்க 1 mole of oxygen atom contain dash னு சொல்லி கேக்குறாங்க நீங்க என்ன போடுவீங்க 6.023 into 10 to the power 23 atoms யூனிட் இதுக்கு atoms or இது வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி சொல்றாங்க gram atomic mass அதுல கேட்டாங்கன்னா 16 gram னு சொல்லிக்கலாமா ஏனா ஆக்ஸிஜனுக்கு வந்து பாத்துட்டோம்னா 816 தானே இது அப்படியே நீங்க மேல போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ அப்படியே அடுத்து கேக்குறாங்க 1 mole of பாருங்க 1 mole of oxygen molecule O2 னா molecule தானே molecule contain dash ன்னு கேட்டா என்ன போடுவீங்க 6.023 into 10 to the power 23 molecules ன்னு போடுவீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா கிராம் molecular mass எப்படி போடுவீங்க 32 grams புரிஞ்சா டவுட் ஏதாச்சும் இருக்கா வெரி ஓகே தானே சோ அத தான் கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க 1 mole of a matter contain 6.023 into 10 to the power 23 molecules and it is equal to gram molecular mass atom இருந்துச்சுனா atomic molecular gram atomic mass ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா molar volume இது அடுத்து மூணாவது molar volume அப்படிங்கிறது என்னன்னா 1 mole of a gas எவ்வளவு 1 mole ல எவ்வளவு கேஸ் இருக்கும் 22.4 லிட்டர் இருக்கும் 1 mole of gas ல எவ்வளவு இருக்கும் 22.4 liters or 22400 ml at STP இது மறந்துட கூடாது மூணுது புரிஞ்சா 1 mole of oxygen atom contain 6.023 into 10 to the power 23 atoms or gram atomic mass is 16 gram அதே molecule ல கேட்டாங்கன்னா அவகேட்ரோ நம்பர் அதே gram molecular mass molecule னா gram molecular mass atom னா gram atomic mass gas னா எவ்வளவு இருக்கும் 1 mole of gas ல எவ்வளவு இருக்கும் 22.4 லிட்டர் அளவுக்கு gas இருக்கும் அத ml ல கேட்டாங்கன்னா 22400 ml at STP STP னா என்ன standard temperature and pressure standard temperature is 273 Kelvin standard pressure is 1 atmospheric pressure மறந்துட கூடாது இன்னி நிறைய பேருக்கு அது வாயில சொல்லவே வர மாட்டேங்குது சரி நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா calculation of number of moles by different moles number of moles கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு ஃபார்முலா இருக்குப்பா நாலு ஃபார்முலா பயங்கரமா மக்க படிக்கணும் இதே ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்லயே வருது 12th ஸ்டாண்டர்ட்லயே வருது ஃபர்ஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரி கன்ஃபார்மா மக்க படிச்சேதா ஃபுல்லா அப்படியே நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க given mass divided by atomic mass இல்லாட்டி given mass divided by molecular mass இல்லாட்டி number of atoms divided by Avogadro number இல்லாட்டி number of molecules divided by Avogadro number formula easy தான் புரிஞ்சா சோ என்ன கொடுத்து number of moles கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன given mass divided by atomic mass இல்லாட்டி given mass divided by molecular mass இல்லாட்டி number of atoms divided by Avogadro number இல்லாட்டி number of molecules divided by Avogadro number क्वेश्चनல என்ன கேட்டிருக்கானோ அந்த given dataக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி போட்டுக்கலாம் ஓகேவா சரி Next one the perfect composition. So far we were dealing with the number of entities present in a given substance, but many times the information regarding the percentage of the particle element present in the compound is required. The percentage composition of a compound represents the mass of the element present in 100 gram of a compound. Let us understand the percentage composition of oxygen and hydrogen by taking the example of water molecule. It can be calculated by using the formula. So அடுத்த ஃபார்முலா என்னன்னா mass percentage of the element. இப்போ எப்படி சொல்லலாம்னா வாட்டர் இருக்கு வாட்டர்ல ஹைட்ரஜன் எவ்வளவு percentage இருக்கு ஆக்ஸிஜன் எவ்வளவு percentage இருக்குன்னு கேக்குறோம் ஹைட்ரஜன் எத்தனை ஆட்டம் இருக்கு ரெண்டு ஆக்ஸிஜன் ஒன்னு ஆட்டம்ல கேட்டா நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும் percentageல கேக்குறான் சரியா அப்ப percentageல நம்ம போடணுமா சோ அதுக்கு தனியா ஃபார்முலா கொடுத்திருக்காங்க சோ அந்த ஃபார்முலா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுவும் 11th ஸ்டாண்டர்ட்ல நேத்து தான் நடந்தது உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு சரி என்ன கொடுத்திருக்காங்கன்னா mass of இங்க கொடுத்திருக்கானா so mass percentage of an element
is equal to mass of the element in a compound divided by molar mass of a total compound into 100. First நம்ம molar mass கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா molar mass வந்து ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். First இந்த இடத்துல molar mass இப்போ யாருக்கு கண்டுபிடிக்க போறோம்? H2O ல ஹைட்ரஜன் வந்து பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு % இருக்கு, ஆக்ஸிஜன் வந்து எவ்வளவு % இருக்கு அப்படினு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. தண்ணில H2O மொத்த மாலிக்யூல்ல எனக்கு எவ்வளவு % இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதை எப்படி பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோலார் மாஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 into ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்ன? 1 plus ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்கு? 1. ஆக்ஸிஜனோட மாலிகுலர் மாஸ் என்ன? 16. அப்ப எனக்கு எவ்வளவு? 18 கிராமா 2 18 18 கிராமா. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் யாரோடது கண்டுபிடிக்க போறேன்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், mass percentage of hydrogen in water. வாட்டர்ல ஹைட்ரஜன் மட்டும் எவ்வளவு இருக்கு? அப்ப அது போடுறது ஃபார்முலா என்ன? mass of the element in compound. சோ mass of the element in compound வந்து பாத்தீங்க ஹைட்ரஜன் மொத்தம் எவ்வளவு இருக்கீங்க? ரெண்டு தான் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு? ஒன்னு தானே. அப்ப 2 கிராமா. அப்போ 2 கிராம் டிவைடட் பை கீழ என்ன போட்டுருக்காங்க? மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் எவ்வளவு? 18 கிராம் into 100. கிராம் கேன்சல் ஆயிருமா? அப்ப யூனிட் வராது. சோ இத கேன்சல் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 11.11% இருக்கு. அப்ப வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 11.11% வந்து இது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி mass percentage of oxygen in water. அப்ப இதுக்கு ஃபார்முலா பார்க்காம நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மேல என்ன போடுவீங்க? எத்தனை ஆக்ஸிஜன் பாருங்க? ஒரே ஒரு ஆக்ஸிஜன் தான். அதோட weight வந்து 16 கிராம் டிவைடட் பை காம்பவுண்ட் எவ்வளவுப்பா? 18 கிராம். கிராம் கேன்சல் ஆயி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 which is nothing but இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 88.89%. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தா 100% வருது இல்ல? ஓகேவா? சோ அதெல்லாம் வந்தது. அப்ப 100% வாட்டர்ல ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 11. ஆனா நம்ம இங்க பார்த்தோம்னா நம்ம என்ன நினைப்போம்? ஹைட்ரஜன் தான் நிறைய இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். சரியா? அப்படி பண்ண கூடாது. இது புரிஞ்சா மாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, மாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? mass of the single element in compound divided by molar mass of the total compound into 100. ஓகேவா? டவுட் இல்ல? சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா find the mass percentage of composition of methane னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராப்ளமே இப்போ நம்ம ஒரு டைம் போடலாம். methane ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்கப்பா? சோ யாரோட mass percentage இங்க வந்து பாத்தீங்கன்னா சபஷன் தனியா எழுதிக்கிறேன். CH4 வந்து பாத்தீங்கன்னா 100% மொத்தமா. சரியா? அதுல கார்பன் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் 612 தானே எப்பவுமே. கார்பன் 612 எவ்வளவு % இருக்கு? and ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா 11. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு % இருக்கு? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். மோலார் மாஸ் ஆஃப் தி டோட்டல் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணுமா? சரி, எத்தனை கார்பன்? ஒரு கார்பன். கார்பனோட மாஸ் நம்பர் என்ன? 12 பிளஸ் எத்தனை ஹைட்ரஜன்? 4. ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்ன? 1. so which is nothing but 12. இது வந்து பாத்தீங்கன்னா 16 கிராம் எனக்கு வருமா? ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல? mass percentage of carbon in CH4. கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? கார்பனோட ஒரு weight divided by molar mass of the total compound into 100. so இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா mass percentage of hydrogen in CH4 is given by எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4. ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு மாஸ் நம்பர். அப்போ 4 கிராம் divided by 16 கிராம் into 100. 100. புரியல? இது வரைக்கும் ஓகேவா? என்னாச்சுன்னா ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால எப்படியே போட்டுறேன். 75%, 25%. நீ போட்ட ஆன்சர் கரெக்டாக இல்லையா செக் பண்ணுறதுக்கு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 100% வரணும். மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 3 கொடுத்தாலும் போட்டுருவீங்களா? பிரச்சனை இல்லை. இப்போ 3 காம்பவுண்ட் ஏதாச்சும் ஒன்று வர மாதிரி கூட சேர்த்து போட்டாலும் நீங்கள் இது போட்டுடலாம். ஈஸி தான். 3க்குமே கண்டுபிடி. 3 ஆட் பண்ணால் 100% வரும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவகாட்ரோ ஹைபோதேசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चन முடிச்சோம்னா முடிஞ்சு. இது பல வருஷமா நான் 10th படிக்கிறப்ப இருந்து இது கேக்குறாங்க.
relationship between vapor density and relative molecular mass ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन சரியா இப்ப பாஸ் பண்ணிக்காங்க இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ண அதுக்குள்ள நான் வந்தறேன் நீங்க இந்த லெசன் முடிச்சறேன் இவங்க அவகாட்ரோ ஹைபோதசிஸ் என்ன சொல்றாங்கன்னா equal volume of all gases at STP contain equal number of molecules அப்படின மீனிங் என்னன்னு பாத்துக்காங்க equal volume of all gases இங்க பாருங்க எங்கட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜார் இருக்கு எங்கட்ட மூணு ஜார் இருக்கு மூணு ஜாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா 1 லிட்டர் ஜார் இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா 1 லிட்டர் ஹைட்ரஜன் வச்சிருக்கேன் இதுல 1 லிட்டர் நைட்ரஜன் வச்சிருக்கேன் 1 லிட்டர் ஆக்ஸிஜன் வச்சிருக்கேன் equal volume of all gases எல்லாமே equal volume தானே gases வந்து பாத்துட்டோம்னா எனக்கு எல்லாம் 1 லிட்டர் தான இருக்கு இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் particles இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாத்துட்டீங்கன்னா contain equal number of molecules இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் molecules இருக்கோ ஒரு 3 molecule போட்டுங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இங்கேயும் வந்து பாத்துட்டீங்கன்னா equal number of molecules தான் இருக்கு and அதே மாதிரி இங்கேயும் equal number of molecules தான் இருக்கு புரிஞ்சா இதெல்லாம் ஓகேவா சோ டெஃபினிஷன் எப்படி சொல்வீங்க equal volume of all gases at STP contain equal number of molecules equal volume of all gases at STP contain equal number of molecules and the equal number of molecules எவ்வளவு அவகாட்ரோ number of molecules சரியா இதுலயும் அவகாட்ரோ நம்பர் எல்லாத்துலயும் அவகாட்ரோ நம்பர் தான் இருக்கு இதுக்கு பேர் தான் அவகாட்ரோ ஹைபோதசிஸ் மக்கப்பல அடிக்காதீங்க புரிஞ்சு படிங்க equal volume of all gases at STP contain equal number of molecules ஓகேவா சரி அப்ப இதுக்கு அவர் என்னென்ன அட்வான்டேजेस கொடுக்கறாருன்னு பாருங்க so therefore number of molecules of the gas then Avogadro law is represented mathematically இங்க கொடுத்திருக்காங்க it follows the volume of any given gas must be proportional to the number of molecules so volume of the gas is proportional to the number of molecule volume of the gas 1 லிட்டர் எடுத்துட்டேன்னா so volume of the gas is directly proportional to number of molecules அப்படினா என்ன அர்த்தம்னா வால்யூம் அதிகமாக நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அதிகமாகும் இப்போ 2 லிட்டர் எடுத்தா என்ன ஆகும் உள்ளுக்குள்ள அப்படியே டபுள் ஆகுமா இங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாலிக்யூல் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கறேனா அப்ப இது அப்படியே வந்து பாத்துட்டீங்கன்னா 12 ஆகும் ஓகேவா 3 லிட்டர் எடுத்தா எனக்கு என்ன ஆகும் 18 ஆகும் அப்ப வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் present inside the container ஓகேவா சோ அத தான் சொல்லிருக்காங்க v is directly proportional to n and v இந்த மேக்ஸ்ல நமக்கு இந்த proportionality சைனுக்கு வேல்யூ கிடையாதா அதனால it is removed by a constant ஏதாச்சும் ஒரு லெட்டர் நீங்க போட்டுக்கலாம் இங்க கான்ஸ்டன்ட் னு எழுதிட்டாங்க இல்ல k அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் so it is removed by a constant into n constant into n ஓகேவா so அது கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க thus 1 liter of hydrogen gas contain same number of molecules as in 1 liter of oxygen அதான் நீங்க பாருங்க 1 liter of hydrogenல எவ்வளவு molecules இருக்கோ அதே moleculesல எவ்வளவு இருக்கோ 1 liter of nitrogen இதுல எவ்வளவு molecules இருக்கோ அவ்வளவுதான் 1 liter of oxygenல இருக்கோ அப்ப எல்லாமே என்னது அவர் சொன்ன ரூல் படி என்னது equal volume of all gases at STP contains equal number of molecules அப்ப volume of a substance is directly proportional to number of molecules so proportionality sign is removed by a constant k okay va next key explanation கொடுத்திருக்காங்க பாருங்க let us consider the reaction between hydrogen and chlorine to form a hydrogen chloride gas so hydrogen and chlorine ஒன்னு சேர்ந்து எனக்கு என்ன gas form பண்ணுது hydrogen chloride gas எனக்கு form பண்ணுது so 1 volume of hydrogen எடுத்துருக்காங்க 1 volume of chlorine எடுத்துருக்காங்க ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு volume of hydrogen chloride gas 2 volume of hydrogen chloride gas அப்ப இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க according to Avogadro's law 1 volume of any gas is occupied by n number of molecules so n number of molecules plus n number of molecules gives us 2n number of molecules if n is equal to 1 then it is given by 1 molecule plus 1 molecule is equal to 2 molecule if it is a half molecule it is given by half molecule plus half molecule is equal to 1 molecule so 1 molecule of hydrogen gas is made up of half molecule of hydrogen and half molecule of chlorine hence the molecule can be subdivided this law is in agreement with Dalton's atomic theory இவ்வளவு சொன்னல ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் யோசிச்சு பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 volume of hydrogen gas plus 1 volume of chlorine gas gives us 2 volume of hydrogen chloride gas இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா 1 volume இது வந்து பாத்துட்டீங்கன்னா 2 volume இது இப்படி சொல்லிட்டாங்க சரி 1 volumeல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும் 1 volume 6 n number of molecules அந்த nங்கிறது அவகாட்ரோ நம்பர் எவ்வளவு நாள் இருக்கலாம் n number of molecules அப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் என்னன்னா சப்போஸ் என்கிட்ட 1 molecule இருந்துச்சுனா
one molecule of hydrogen plus one molecule of chlorine gives us two molecule of hydrogen chloride. இப்படி இருக்கா? Suppose என்கிட்ட half molecule of hydrogen plus half molecule of oxygen இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு ஃபார்ம் பண்ணும்? one molecule of hydrogen chloride. ஓகேவா? அப்ப இங்க என்ன எனக்கு சொல்ல வராங்க? half molecule plus half molecule makes one molecule இந்த இடத்துல. சரியா? அப்போ இது வந்து பாத்துட்டீங்கன்னா டால்டன் அட்டாமிக் தியரி படி ஆட்டம்ஸ் வந்து சப்டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கறாங்க. 1 இங்கிறது ஓகே, half இங்கிறது உடைச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா it can be subdivided அப்படினு சொல்றாங்க. சரி ஓகேப்பா. இது 1 molecule நானா சொல்லிட்டேன். இப்போதான் நமக்கு தெரியாது 1 லிட்டர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும்? n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குமா? அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க? n நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனோ n நம்பர் ஆஃப் குளோரினோ ஒன்னு சேர்ந்துச்சுனா எவ்வளவு நம்பர் ஆஃப் HCl கிடைக்கும்? 2n நம்பர் ஆஃப் HCl கிடைக்குமா? சோ அத தான் இங்க சொல்லிருக்கா. புரிஞ்சா? இது வரைக்கும் ஓகேவா? சோ இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு லா, இதோட அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த क्वेश्चन நிறைய வருஷம் கேட்டதுதான். சோ அவகாட்ரோஸ் ஹைபோதீசிஸ் என்ன பண்ணுது அப்படினு பாத்துட்டீங்கன்னா it explains Gay-Lussac's law, it explains the determination of atomicity of gas, molecular formula of gas can be derived from Avogadro law, it determines the relationship between molecular mass and vapor density. அந்த क्वेश्चन அந்த ஒரு பாயிண்ட் தான் அடுத்த क्वेश्चनல 5 மார்க்கா பார்க்க போறோம். அந்த ஒரு பாயிண்ட் தான் அடுத்ததுல வந்து 5 மார்க், பெரிய 5 மார்க் பார்க்க போறோம். It determines the gram molar volume of all gases at STP. சரியா? சரிப்பா. STP ல 1 mole of gas எவ்வளவு இருக்கும்? 22.4 liters at STP. சரியா? ஓகே. சோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க மக படிக்கணும். ஏனா Gay-Lussac's law எல்லாம் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. சோ அதனால டைரக்ட்டா கொடுத்திருக்காங்க. அவகாட்ரோ ஹைபோதீசிஸ் வெச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்? Gay-Lussac's law-வை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்ன கண்டுபிடிக்க முடியும்? Atomicity of gas கண்டுபிடிக்க முடியும். and வந்து பாத்துட்டீங்கன்னா molecular mass of a gas can be derived. Molecular mass, molecular formula of a gas. that means atomicity of a gas. அது மட்டும் அனலைஸ் பண்ணி வெச்சுக்காங்க. இவ்வளவுலாம் மாத்தி எழுதுனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். atomicity of a gas கண்டுபிடிக்கலாம். வெறும் அத மட்டும். atomicity of a gas கண்டுபிடிக்கலாம். molecular form of a gas கண்டுபிடிக்கலாம். gram molecular gram last point, gram molar volume of all gases. இப்படி மட்டும் எழுதிக்காங்க. சும்மா அந்த முன்னாடி ஸ்டேட்மென்ட் எழுதுறப்ப நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியா? டிட்டர்மைன் போடாதீங்க, டு ஃபைண்ட் னு போட்டுக்காங்க. ஈஸியா இருக்கும். சோ என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்? to find atomicity of gas, to find molecular formula of a gas, to find gram molecular volume of all gases. அது போக நடுவுல வர அந்த நாலாவது பாயிண்ட் டிஃபரண்டா என்னது? molecular mass versus vapor density. அந்த இத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. இந்த क्वेश्चन மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் தரேன். ஒரு டைம் எழுதி பாருங்க. One volume of a gas contain how many molecules? n number of molecules. இதெல்லாம் n number of molecules னு சொல்றோம். அதுக்கு அப்புறம் தான் நீங்க அது n number என்னன்னு கேட்டா தான் நீங்க அடுத்தது மாத்தணும். சரியா? ஓகே. சரி, இங்க பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन பா. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த क्वेश्चन படிச்சிட்டீங்களா? எப்படி மக எல்லா ஸ்கூல்ல எழுத வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக படிக்க வச்சு எப்படியாச்சும் எழுத வச்சிருப்பாங்க. இதுல ரொம்ப சிம்பிளா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இங்க பாருங்க. என்கிட்ட வால்யூம் இருக்கு. இதுக்கு நீங்க அவகாட்ரோ ஹைபோதீசிஸ், அவகாட்ரோ லா அப்ளை பண்ணனா வால்யூம் என்னவா மாறிடும்? மாலிகுலா மாறிடும். சரியா? நெக்ஸ்ட் 1 மாலிகுலுக்கு அவகாட்ரோ ஹைபோதீசிஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1 வால்யூமா மாறிடும். சொல்ல புரியுதா? மாலிகுலுக்கு அந்த லாவை அப்ளை பண்ணோம்னா வால்யூமா மாறிடும். வால்யூமுக்கு அந்த லாவை அப்ளை பண்ணோம்னா மாலிகுலா மாறிடும். இதுதான் பேசிக். இது மறந்துட கூடாது. இப்போ இத வெச்சு தான் நம்ம அடுத்ததே நம்ம பார்க்க போறோம். சோ என்ன ஆகும் அப்படினு சொல்லி பாத்துட்டீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் RMM. So relative molecular mass of a gas or a vapor is the ratio between, இந்த மாதிரி எழுதிக்காங்க. ஃபார்முலா வேண்டாம். ratio of mass of gas or mass of one molecule of a gas or vapor, mass of one molecule gas or vapor whole divided by mass of one atom of hydrogen. Mass of one atom of hydrogen. Okay va?
so therefore அதே மாதிரி vapor density க்கு ஃபார்முலா அவனே கொடுத்துட்டான் ratio of என்ன கொடுத்திருக்கானுங்க mass of volume of இந்த இடத்துல 1 volume இந்த இடத்துல சரியா mass of 1 volume of gas or vapor at STP divided by mass of same volume 1 volume of hydrogen இப்படி என்ன கொடுத்திருக்கானா இத ஸ்டார்டிங் நீங்க எழுதிக்கணும் இதுதான் ஸ்டார்டிங் நீங்க எழுதணும் இது டெஃபினிஷன் எப்படி சொல்வீங்க relative molecular mass is defined as the ratio of mass of one molecule of gas or vapor to its mass of one atom of hydrogen. Vapor density is defined as the ratio of mass of one molecule of gas or vapor to its mass of one volume of hydrogen. இது எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்ம லாவல அப்ளை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்து உடனே according to Avogadro's law equal volume of இது என்னது Avogadro's law என்னது equal volume of all gases contain equal number of molecules. So அந்த law வந்து நீங்க எழுதிட்டு இங்க என்ன கொடுக்கறாங்கன்னா vapor density at STP is given by n number of molecules divided by mass of n molecules of hydrogen சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அத வச்சு தான் ஒவ்வொண்ணா பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது வந்து பேசிக் ஃபார்முலா. இங்க வந்து பாத்தீங்கன்னா derive relative molecular mass versus vapor density ஓட ரிலேஷன் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு என்ன சம்பந்தம் அந்த சம்பந்தம் என்னங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். சோ இங்க என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா vapor density at STP it is given by so vapor density it is given by என்னப்பா கொடுத்திருக்காங்க mass of ratio of mass of n molecule of gas or vapor divided by mass of n molecule of hydrogen n molecule volume n molecule of hydrogen இப்படி கொடுத்திருக்கானா அடுத்த ஸ்டெப்ல பாருங்க cancelling n which is common you get so இங்க இருக்கக்கூடிய n கேன்சல் ஆயிருமா n கேன்சல் ஆயிருமா அப்ப vapor density எனக்கு என்னவா மாறிடும் 1 வந்துருமா mass of 1 molecule of a gas or vapor divided by mass of 1 molecule of hydrogen 1 molecule of hydrogen இந்த ஸ்டெப் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ரெண்டாவது ஸ்டெப் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல mass of சரி இந்த இடத்துல வந்து கீழ மாலிக்யூல்னு கொடுத்திருக்கானா ஆனா இங்க என்னன்னு கொடுத்திருக்கான் ஆட்டம்னு கொடுத்திருக்கானா அப்போ இத ஆட்டமா மாத்தணும் ஏனா அதுக்கு தான சம்பந்தப்படுத்த போறோம் சோ அதனால இங்க மாலிக்யூல் இருக்கு இங்க ஆட்டம் இருக்கு அதனால இத வந்து மாத்தலாம் சரி ஹைட்ரஜன் மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம் இருக்கும் ஹைட்ரஜன் மாலிக்யூல் எப்படி எழுதுவீங்க ஹைட்ரஜன் மாலிக்யூல் எப்படி எழுதுவீங்க H2 H2 ன்னு எழுதுவீங்களா அப்ப அதுல எத்தனை ஆட்டம் இருக்கு ரெண்டு ஆட்டம் இருக்கா அப்போ இந்த இடத்துல நீங்க எழுதணும் since hydrogen molecule is diatomic இப்போ இது என்ன மாறும் பாருங்க vapor density is equal to இது அப்படியே எழுதணும் mass of மேல அப்படியே தான் இருக்கும் 1 molecule of gas or vapor divided by 2 into mass of இப்போ என்ன மாறிடுச்சு ஆட்டம் மாறிடுச்சா ரெண்டு ஆட்டம் சேர்ந்துதான மாலிக்யூல் ரெண்டு ஆட்டம் சேர்ந்ததான மாலிக்யூல் சோ 2 into mass of 1 atom of hydrogen இது வரைக்கும் ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா relative molecular mass of hydrogen gas is given by சோ இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண சொல்றாங்க relative molecular mass நீங்க எழுத சொல்றாங்க அது அந்த ஸ்டெப்ல உங்களுக்கு தேவையில்லை இப்போ இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாமா இந்த 2 இங்க கொண்டு வந்துடலாமா சோ இந்த 2 இங்க போயிடுச்சுனா எனக்கு என்ன ஆயிரும் 2 into Vd is equal to mass of 1 molecule of gas or vapor divided by mass of 1 atom of hydrogen இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு யார் மாதிரியே இருக்கு இந்ததா ஆரம்பம் தானே அப்ப இது எல்லாத்துக்கும் பதிலா நீங்க என்ன கொடுக்கலாம் சோ அப்படினா என்ன அர்த்தம் ஆரம்பம் is nothing but 2 times of vapor density அவ்வளவுதான் புரிஞ்சா சோ இதுக்கு முன்னாடி இங்க ஒரு டைம் சொல்லுங்க பார்க்கலாம் relative molecular mass is defined as the ratio of mass of one molecule of gas or vapor to its mass of one atom of hydrogen vapor density के mass of one molecule of gas or vapor divided by mass of one molecule of hydrogen சரி Avogadro's law படி என்ன சொல்றாங்க
equal volume of all gases contain equal number of molecules. அந்த V molecules இருந்துச்சுனா எத்தனை V லிட்டர் இருந்துச்சுனா எவ்வளவு molecules இருக்கும்? n number of molecules. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் V லிட்டர்னு எடுத்துக்கிறேன், எவ்வளவுனே தெரியாது. அப்ப எத்தனை number of molecules இருக்கும்? n number n கேன்சல் பண்ணிட்டாங்க, 1 1 வந்துருமா? சோ 1 1. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? since hydrogen is diatomic, so hydrogen இங்க என்ன இருக்கு? hydrogen molecule. ஒரு molecule of hydrogenல எத்தனை ஆட்டம் இருக்கும்? 2 ஆட்டம் இருக்குமா? அப்ப முன்னாடி 2 போட்டுட்டு இத வந்து பார்த்தோம்னா ஆட்டம்னு மாத்திக்கலாம். இங்க ஆட்டம்னு மாத்தியாச்சு. இப்போ இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு யார் மாதிரியே இருக்கு? RMM மாதிரி இருக்கு. சோ அதனால ஃபார்முலா என்ன சொல்லி கேட்டாங்கன்னா RMM is equal to 2 times of VD. RMM is equal to 2 times of VD. ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन பார்த்தது, கொஞ்சம் நல்லா பார்த்து வெச்சுக்கணும். சோ அவ்வளவுதான். சோ உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சு ப்ராப்ளம்ஸ் அடுத்ததுல பார்த்துக்கலாம். சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவா அடுத்த கிளாஸ்ல வரப்ப எனக்கு தரவா படிச்சிட்டு வந்தா தான் அடுத்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல நான் வந்து லெசன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். குரூப்ல நான் பேரண்ட்ஸ் நான் ஆடியோ நோட் நான் போட்டுருவேன். சும்மா நான் பாட்டுக்கு லெசன் நடத்திட்டு போறதுல எந்த யூஸுமே கிடையாது. நம்ம 10 லெசன் 15 லெசன் படிச்சாலும் அந்த 15 லெசன் தரவா படிச்சுட்டு போகணும். சும்மா ஸ்கூல்ல வந்து பார்த்துட்டோம்னா தெரியுமா 9 லெசன் நடத்திட்டேன்னு சொன்னாங்க. யாருக்கு? உங்களுக்கா 9 லெசன் நடத்திட்டாங்க, 10 லெசன் நடத்திட்டாங்க, இதெல்லாம் தேவையே கிடையாது. 10 லெசன் படிச்சாலும் நீ வந்து தரவா படிச்சு முடிச்சுட்டு நீங்க அடுத்தது போய்க்காங்க. அதை எப்படியாச்சும் நான் தரவா பண்ண வச்சு தான் போவேன். நான் வரது 3 நாள், வீட்டில் நீங்க 2 நாள் ஃப்ரீயா இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை சும்மா உட்காந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க, வீடியோ ஒரு டைம் போட்டு பாருங்க. அதுக்காக தான் மெயினா கொடுக்கறது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொடுங்க. ஓகேவா? சரி, இது வந்து தரவா பண்ணிக்காங்க. இது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்த்துக்கணும். இது பண்ணி பென்ட்ரைவ் கொண்டு